ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். ஏசாயா 40 அதனுடைய 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமா, நீங்க கர்த்தருடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்கிறது என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலனற்று இருக்கிறீங்களா? எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி செய்கிறவர்களாக இருக்கலாம், இல்ல கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம், இல்ல மற்ற காரியங்கள் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் நிறைய செய்யலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் செய்ய முடியுது, அதுக்கு மேல செய்ய முடியல சொல்லி சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களே பார்த்து தான் சொல்றாங்க, ஒரு புது பலன் எப்ப வரும் அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கும் போது. இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு காத்திருங்க. ஒரு பாதி தூரம் உங்களால ஓட முடியுதா? மீதி தூரம் உங்களுக்கு முடியலையா? அதெல்லாத்தையும் கர்த்தர் பலப்படுத்துவாங்க. நம்ம சாப்பிட்றதுனாலயோ நம்மளால முடியும் அப்படி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கர்த்தரால் மாத்திரம் தான் நம்மளை பலப்படுத்த முடியும். ஆகவே கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருடைய பலத்தால் நிரப்பப்படுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ்.